வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்றைய வேதாத்திரிய சிந்தனை தலைப்பு கவலை தோன்றும் இடம், அதனுடைய முகத்துவாரம். இப்போ இந்த கவலை அப்படிங்கிற அந்த தத்துவத்துல இரண்டே பகுதி தான். ஒரு பகுதி கவலை தோன்றாமல் இருப்பதற்கான தத்துவம். இரண்டாவது பகுதி அந்த தோன்றிய கவலையை எப்படி மனதிலிருந்து எடுத்து வெளியேற்றுவது என்பது இரண்டாவது பகுதி. இதுல இந்த தலைப்பு முதல் பகுதியை ஆழமாக அழுத்தமாக சிந்திக்க சொல்லுகிறது. கவலை தோன்றுவது எங்கே, ஏன் தோன்றுகிறது, அந்த ஒரு புரிதல் நமக்கு கிடைத்து விட்டால் இனிமேல் கவலையை நாம் உருவாக்காமல் இருக்கலாம். கவலை தானாக தோன்றுவது இல்லை. நம்ம சாதாரணமாக துன்பம் என்பதே, துன்பம் என்ற உணர்வை நாம உருவாக்கக்கூடியதுன்னு பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அந்த துன்பம் என்ற உணர்வில் ஒரு பகுதி தானே கவலை. ஆமாம், துன்பம் பல வகையில இருக்கு இல்லையா? வலி என்பது ஒரு துன்பம், துக்கம் என்பது ஒரு துன்பம், கவலை என்பது ஒரு துன்பம். அதுல ஒரு பகுதி தான் இந்த கவலை. அப்படி என்றால் இது நாம் உருவாக்கக்கூடியது, இது தானாக வரக்கூடியது இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கவலை தோன்றும் இடம் என்று சொன்னால் அது இயற்கையாக தோன்றுகிறதோ என்று அதை தவறாக புரிந்துவிடக்கூடாது. இப்போ காவேரி தோன்றும் இடம் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த தலைக்காவேரி என்று சொல்லுகிறோம். அங்க இயற்கையில மழை பெய்து அங்க தோன்றுகிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் கவலை தோன்றும் இடம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இயற்கையாக தோன்றுகிறது என்று எடுத்துக்கொள்ளாமல் அதை அந்த தோற்றுவிப்பதற்கான காரணம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் இன்றைய தலைப்பு. இப்ப இதுல சொல்லும் பொழுது மகரிஷி அவர்கள் 4 தத்துவத்தை சொல்றாங்க. அதை அம்மா கிளீனா சொல்லிட்டாங்க. தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி கவலை. இந்த இடைவெளி ஏற்படுத்தினால் கவலை, இடைவெளி இல்லை என்றால் கவலை இல்லை. அவ்வளவுதான். சரி, அடுத்து எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ளது கவலை. நமது எண்ணத்துக்கும் பிறர் எண்ணத்துக்கும் உள்ள இடைவெளி கவலை. அதே போல இந்த இயற்கை நிகழ்வுகளுக்கும் மனித வாழ்க்கைக்கும் உள்ள நிகழ்வுகள் கவலையாக மாறும். இது சமுதாயம் சார்ந்ததாக மாறிவிடுகிறது. இந்த 4வது இருக்கே, அது சமுதாயம் என்றாகி விடுகிறது. ஒட்டுமொத்தமாக அந்த இயற்கை நிகழ்வுகள் ஒருத்தருக்கு கிடையாது, இது சமுதாயமே கவலைப்படும். இன்னைக்கு இப்படி ஒரு போர் நடக்குது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த உணர்வு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது அல்லவா? இது அந்த 4வது இடத்துல வருது. இயற்கையின் நிகழ்வு. ஐயா, இது இயற்கை நிகழ்வு இல்லையே, மனிதனுடைய நிகழ்வு தானே என்று கேட்கலாம். எந்த நிகழ்வு இந்த உலகத்தில் நிகழ்ந்தாலும் இயற்கையின் அனுமதி இல்லாமல் நிகழாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அறிவாகிய தெய்வம் என்பது இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நிகழ்கிறது என்று சொன்னால், அந்த நிகழ்கிற இடத்தில், அந்த நிகழ்த்துகிற ஒவ்வொரு மனிதனின் கர்மயத்தில் அந்த அறிவாகிய தெய்வம் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்ப அந்த
இயற்கையின் அனுமதி இல்லாமல் எந்த நிகழ்வும் நடப்பது இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்க வேண்டும் என்பதற்கு எப்படி இயற்கை அனுமதி கொடுத்தது என்று சொன்னால், அது அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அனுமதி கொடுப்பதில்லை. அது இயற்கை நீதி என்று ஒன்று வைத்திருக்கிறது. இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு தகுதியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தகுதியை பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால், அது இயல்பாக நடக்கும் என்பது இயற்கையின் நீதி. அப்ப அது நடக்கிறதுக்குரிய சூழல் வரும். அதை நடத்துவதற்கு யாராவது ஒருவர் காரணமாக மாறுவார். இது நடக்கும். இப்ப இதை இயற்கை என்ன செய்யும்? இயற்கை என்ன செய்யும்? அதை ஒன்றும் செய்யாது. ஏன்? அங்கு அந்த மக்களுக்கு அந்த தகுதியை பெற்றிருந்தால் அது நடக்கிறது. அப்ப இயற்கையை அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப சமுதாயம் மாற வேண்டும் என்ற அடிப்படையில் இவையெல்லாம் நடக்கிறது. எங்கோ இயற்கை நீதிக்கு முரண்பாடாக மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப அதற்குரிய விளைவுகளை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாமே செயலுக்கு விளைவுங்கிறதெல்லாம் வரும். சரி, அப்ப அங்கேயும் ஒரு காரணம் இல்லாமல் அது நடப்பதில்லை. நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், காரணம் காரியம் என்று போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அப்ப ஒவ்வொரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் என்று ஒன்று இருக்கும். அது நமக்கு தெரியாது, இயற்கைக்கு தெரியும். சரி, இப்போ ஒரு தனி மனிதனுடைய கவலை என்பதுல மூலம் காரணம் என்பதை பார்ப்போம். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி. இதுல ஏன் இந்த இடைவெளி வருகிறது? அங்கதான் காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். தேவைக்கும் இருப்புக்கும் இடைவெளியை உருவாக்கியது யார் என்று கேட்டால், சமுதாயம் உருவாக்குகிறது. அந்த சமுதாயத்துக்கு நாம் அடிமையாக இருந்து கொண்டு அதில் சிக்கிக்கொள்கிறோம். அப்படிதான் சொல்லணும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த அறிவு, ஆழ்மனம் என்பது தேவையின் அளவில் பூர்த்தி செய்து நிறைவாக திருப்தியாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறது. ஆனால் இந்த தேவைக்கும் இருப்புக்கும் இடைவெளி அப்படின்னு சொல்ல, அந்த தேவையை எப்படியெல்லாம் விரிவாக பூர்த்தி செய்வது என்று பல சமுதாயத்தில் அனுபவங்களை ஒவ்வொருவரும் அனுபவித்து அதை பிறருக்கும் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் அதான் பெரிய பிரச்சனை. ஒவ்வொருவருடைய தேவையையும் அவர் நிறைவு செய்கிறார் என்று சொன்னால், தேவை நிறைவு செய்து கொள்வது அவருக்கு மட்டும் தெரியக்கூடிய அளவில் நிறைவு செய்கிறாரா என்றால் இல்லை. இதை சமுதாயத்துக்கு எல்லோரும் தெரியக்கூடிய வகையில் நிறைவு செய்கிறார். உனது தேவையை நிறைவு செய்வது எதுக்கு ஊருக்கெல்லாம் தெரியணும்? அதுல ஒரு பெருமையும் புகழும் மயக்கமும் மனிதர்களிடம் இருக்கிறது. ஆனால் அங்குதான் இது பெரிய சமுதாய துரோகமாக இருக்கிறது என்பதை மனிதன் உணரவில்லை. இது இப்ப எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப ஈஸியா அதை என்ன பண்ணிடலாம், சமுதாயத்துக்கு காட்டி விடலாம். நீங்க ஒரு ஆடம்பரமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா கூட அதை என்ன பண்றீங்க, போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டுறீங்க. ஒரு ஆடம்பரமாக ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல எடுத்து போட்டுறீங்க. அப்ப இது என்ன ஆகிறது? இந்த சமுதாயத்தில் எல்லோருக்கும் காட்டக்கூடிய வேலையை செய்கிறார்கள். அப்ப மனிதர்கள் மனதில் கவலை தோன்றுவதற்கு மூல காரணத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தனது தேவையை மீறி வசதியாக, சௌகரியமாக, ஆடம்பரமாக அனுபவிப்பவர்கள் பிறருக்கு தெரிவது போல் காட்டுவதுதான் இந்த கவலை தோன்றுவதற்கான முழுமுதற் காரணமாக இருக்கிறது. இல்லைங்க, அவன் காட்டிட்டு போறான், இவங்க ஏன் அதை போய் பார்க்கறாங்க? இவங்க எதுக்கு அதை போய் எடுத்துக்கொண்டு அதே போல ஆக வேண்டும் என்று இவர்களும்
அந்த தேவைக்கும் இருப்புக்கும் இடைவெளியை கூட்டிக் கொண்டு கவலை இவர்கள் ஏன் பட வேண்டும்? இவர்கள் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டியதானே என்று கேள்வி கேட்கலாம். நியாயம்தான், கேட்கலாம். இப்போ இவர்கள் விழிப்பு நிலையில் இல்லை என்பது சமுதாயம் அப்படித்தான் இருக்கும். இப்போ கவலை ஒலித்ததை பற்றி எத்தனை வருடமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்து நான் 35 வருடமாக இந்த கவலை ஒலித்ததை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த பயிற்சி நடத்தி கொண்டு இருக்கிறேன். இதை கேட்டவர்களெல்லாம் கவலை இல்லாமல் அந்த தேவை என்ற இடத்தில் விழிப்பு நிலையோடு இருக்கிறார்களா என்று பார்த்தால் எங்கோ ஒருவர் இருக்கிறாரை தவிர பெரும்பாலானோர் அப்படி இல்லை. அவர்களும் அங்கு போய் மாட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மாட்டிய பிறகு நீங்க அன்னைக்கே சொன்னீங்கயா, ஆனா அது என்னாச்சு, அந்த பயிற்சியோடு விட்டு விட்டார்கள். அப்ப சரி, அப்ப இவர்கள் விழிப்பு நிலையில், பயிற்சி எடுத்தவர்களே விழிப்பு நிலையில் இருக்க முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அப்ப இவங்க விழிப்பு நிலையில இல்லை இல்லையா? அப்ப இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் நாம, அவங்க கவலை ஆக மாறுவதற்கு நாம் அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று இவர்கள் காட்டுபவர்கள் காட்டுகிறார்கள். அப்ப உன்னிடம் வசதி இருக்கிறது என்பதற்காக நீ நடத்தி காண்பிக்கக்கூடிய அனைத்தும் உன்னை சார்ந்தவர்களுடைய மனதில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது என்ற உணர்வு யாருக்காவது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. என்னிடம் வசதி இருக்கிறது, நான் 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நான் திருமணத்தை நடத்துவேன். இதை யார் பார்க்க வேண்டும்? 5 லட்சத்துலதான் கல்யாணம் பண்ண முடியும்னு இருக்கக்கூடிய உறவினர்கள்ல 500 பேர் அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணணும். அந்த 500 பேருக்கும் எப்படி இருக்கும் மனநிலை? 50 லட்சம் செலவு பண்ணாரு, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு 10 லட்சமாவது செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்தணும்னு இவர் கடன் வாங்கி கவலையாக மாறி விடுவார். இவர் ஏன் அந்த 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாருன்னா, அவர் 50 பண்ணப்ப நம்ம 10வது பண்ணணுமே அப்படின்னு இவர் மனதுக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றி விடுகிறது. இது அப்படித்தான் தோன்றும். இது சாதாரண மனிதனுக்கு அப்படித்தான் தோன்றும். யார் இந்த தத்துவத்தை புரிந்து அந்த இடத்தில் விழிப்பாக நிற்கக்கூடிய அளவுக்கு மனோதிடம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் யார் எப்படி செய்தால் என்ன, நான் என்னளவில் இப்படித்தான் செய்வேன் என்ற துணிவு இருக்கிறவங்க மட்டும்தான் அதுல செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்ச என்னோடு பயணித்த மனவளக்கலை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அவர்கள இந்த அளவுக்கு துணிவாக இருந்தவர்கள் அப்படிங்கிறது எங்கோ ஒரு சிலரைத்தான் பார்க்கிறேனே தவிர அந்த துணிவு என்பது வருவது மிக மிக குறைவாக இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அப்ப இந்த தத்துவம் நமக்கு அந்த துணிவையும் அந்த மனோதிடத்தையும் கொடுத்ததா என்றால் இல்லை. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அந்த துணிவும் அந்த திறனும் மலர்வதற்கு, அது உருவாவதற்கு உரிய அளவுக்கு தியானம் செய்திருக்க வேண்டும். அப்ப 2 இருந்தாதான் முடியும். அப்ப இன்னைக்கு இவற்றையெல்லாம் இப்படி சொல்லி உடனே மாற்றி விட முடியுமா என்று கேட்டால் மாற்ற முடியவில்லை. இது காலங்காலமாக பதிந்த பதிவாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப கவலையை குறைத்து கொள்ளலாம். அதையாவது செய்யுங்க அப்படிங்கிறதான். கவலையே இல்லாமல் வாழ முடியும், ஆனால் அதற்கு துணிவு வேண்டும். இப்ப இதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த தேவைக்கும் இருப்புக்கும் இடைவெளியை பற்றி இப்ப நம்ம பேசிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சிந்திப்போம். இந்த தேவை என்பதே என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்திக்கிறோம்னு வச்சுங்க, தேவை என்பது ஒரு உணர்வு. தேவை என்பது ஒரு உணர்வு. சரி, அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பது இயற்கை. இயற்கை அதை நிறைவு செய்து கொள்வதற்காக இயற்கை வளங்களை படைத்திருக்கிறது. இப்போ அந்த தேவையை நிறைவு செய்யும் பொழுது நிறைவாக நிறைவு செய்தோம் என்று சொன்னால் அங்கு
யார் எப்படி செய்தாலும் நமது தேவை என்பது மீறவே மீறாது. நாம் எதை செய்தாலும் அதில் அந்த உணர்வில் முழுமையாக அந்த தேவையை உணர்வு பூர்வமாக நிறைவு செய்வது இல்லை. அதை எல்லாத்தையுமே என்ன பண்றோம்? அரைகுறையாவே செய்யறோம். இப்ப நம்ம தேவைகள் 3 நம்ம சொல்லிட்டோம். பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம். பசி என்பதற்கு உணவு சாப்பிடுகிறோம். அந்த உணவு சாப்பிடும் பொழுது நிறைவாக அந்த உணவை சாப்பிடுகிறோமா என்றால், அப்படி நிறைவாக சாப்பிட்டு இருந்தோம் என்று சொன்னால் இந்த தேவை மீறவே மீறாது. நாம அரைகுறையாவே சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகுது? அது அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு மீறுவதற்கு தயாராக இருக்கிறது. மீறியவர் ஒருவர் அதை நமக்கு காண்பிக்கும் போது அது பற்றிக் கொள்ளுகிறது. இந்த பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பற்றி கொள்ளும் சொல்லுவாங்களே, அது மாதிரி பற்றி கொள்ளுகிறது. அப்ப ஒரு மனிதனால் ஏன் அந்த தேவைகள் அளவில் நிற்க முடியவில்லை என்று சொன்னால், அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ளும் அந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அதை முழு ஈடுபாடுடன் அதில் முழுமையான நிறைவு வரக்கூடிய அளவில் அந்த செயலை செய்தோம் என்று சொன்னால் அது மீறவே மீறாது. இது எல்லாத்துக்கும் உண்டு. எல்லா தேவைகளுக்கும் அப்படிதான். அப்ப எந்த தேவை என்றாலும் அந்த தேவை என்பது ஒரு உணர்வு தான். இப்போ பசி என்று சொல்கிறோம். பசி என்பது உணர்வா எண்ணமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். பசி என்பது எண்ணம் என்று சொல்கிறார்கள். பசி என்பது எண்ணம் அல்ல. தேவையின்பால் ஏற்படும் எண்ணம் ஆசை என்று மகரி சொல்லியிருக்கார். தேவையின்பால் ஏற்படும் எண்ணம் ஆசை. தேவைங்கிறது எந்த இடத்துல வருது? தேவைங்கிறது எந்த இடத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா, மனதின் படிநிலைகள்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. உணர்ச்சி, தேவை 2வது இடத்துல வருது. படிநிலையில 2வது இடத்துல வருது. அப்ப மனதின் இயல்பு நிலை உணர்வு. அப்ப உணர்வுல இருந்து உணர்ச்சி, உணர்ச்சியிலிருந்து தேவை, தேவை என்று வந்த பிறகு அதுக்கப்புறம்தான் தேவையின்பால் ஏற்படக்கூடிய எண்ணம் ஆசைன்னு வருகிறது. அப்புறம் முயற்சி, செயல், விளைவு, இப்படி போகுது. அப்ப இந்த பசி என்பது என்னமா என்றால் இல்லை. பசி என்பது உணர்வு. இந்த தேவைக்கும் உணர்வுக்கும் இடையில உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. பசி என்பது உணர்ச்சி கூட கிடையாது, உணர்வு. பசி என்பது உணர்வு. இன்னும் நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா, இந்த தேவைகள் 3ல் இருக்கக்கூடிய எல்லாமே உணர்வு. தாகம் என்பது உணர்வு. குளிருதுங்கிறது ஒரு உணர்வு. வெக்கையா இருக்குங்கிறது ஒரு உணர்வு. யூரின் போகணும் அப்படிங்கிறது ஒரு உணர்வு. மோஷன் போகணுங்கிறது உணர்வு. இந்த தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாமே உணர்வு. அப்ப இந்த தேவைகள் 3 என்பது 100% அது அகம் சார்ந்ததாக இருக்கிறது. அகம். நாம இப்ப அப்படி பார்க்கிறோமா? என்ன பார்க்கிறோம்? பசி என்பதை ஒரு எண்ணம் என்று பார்க்கிறோம். இல்லை, அது ஒரு உணர்வு. அது உணர்ச்சியாக மாறி, அந்த உணர்வு உணர்ச்சியாக மாறி, அது எப்படின்னா, அது மூளையோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த உணர்ச்சியாக மாறி, தேவையாக மாறி, தேவையின் அடிப்படையில் அது எண்ணமாக மலரும் போது அது ஆசை, அப்புறம்தான் முயற்சி. அப்படி வரணும். அப்ப அது உணர்வு. அந்த உணர்வு சமன் செய்வதற்காகத்தான் இந்த மனதின் எழுச்சி. அதெல்லாம் ரைட்டு, நடந்துருச்சு. இப்ப எங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்று போய்கொண்டே இருக்கிறது அல்லவா? அந்த அனுபவத்தில் போன பிறகு அந்த அனுபவத்தில் நின்று விடுகிறது. உணர்வு என்பது அகம். உணர்ச்சி, தேவை, முயற்சி என்ற எண்ணம் தோன்றும் வரை அகத்தில் இருக்கக்கூடிய புறம். செயல், விளைவு, அனுபவம் என்பது முழுக்க முழுக்க புறம்.
முதல்ல அகம், அகத்தில் புறம், அடுத்து முழுமையான புறம். இந்த புறத்தில் ஒரு அகம் என்று ஒன்று வரும். அதுக்கப்புறம் முழுமையாக திரும்ப அகத்துல போய் முடியணும். எவ்வளவு அற்புதமாக இதை கொடுத்திருக்கிறார். நான் இதை கூட இப்படி பிரிச்சு பார்த்ததில்லை. இந்த 2 நாளா தான் இதை இப்படி பிரிச்சு பார்க்கணும்னு தோணுச்சு. அப்ப உணர்வு என்பது 100% அகம், உணர்ச்சி தேவை என்பது அகத்திலிருந்து எழக்கூடிய புறம். அப்ப அகத்துல புறமும் இருக்கிறது, புறத்தில் அகமும் இருக்கிறது. அகத்துல 70% அகம் இருந்தால் 30% புறம் இருக்கும். புறத்துல 70% புறம் இருந்தால் அதுல 30% அகமும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், அகத்தில் இருக்கிற புறத்தையும் புறத்தில் இருக்கக்கூடிய புறத்தையும் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அகத்தையும் விட்டு விட்டோம், புறத்தில் இருக்கக்கூடிய அகத்தையும் விட்டு விட்டோம். புறத்தில் இருக்கக்கூடிய அகம் என்ன? ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அதுக்கு போறதில்லை. அப்ப ஒரு தேவையை நிறைவு செய்யும் போது நிறைவாக நிறைவு செய்து அதில் ஒரு பூரணமான ஒரு திருப்தி என்ற ஒரு நிலையில் அதை அனுபவம் செய்தால் அது மீறவே மீறாது. எந்த தேவையாக இருந்தாலும் மீறாது. எந்த தேவையாக இருந்தாலும் மீறாது. அந்த அளவுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் மனிதர்கள் இல்லை. அவசர அவசரமா சாப்பிடுறான், அவசர அவசரமா தண்ணி குடிக்கிறான், எல்லாமே அவசர அவசரமா தான் பண்றான். யூரின் போறதுங்கிறது கூட இருக்கட்டும், அது ஒரு உணர்வு தானே. அந்த உணர்வு அப்படியே யூரின் போகும்போது அதை ரசிச்சு அதை என்ஜாய் பண்ணி யூரின் போய் அப்படி முடிச்சு அந்த ஒரு நிலையில ஒரு நிறைவான திருப்திங்கிற அந்த யூரின் போறதையாவது அந்த விழிப்புணர்வோட நம்ம போறோமா? இல்ல, அவசர அவசரமா ஒடியாரு. ஏன்? அடுத்த வேலைக்கு போகணும். என்ன? எதுக்கு வேலைக்கு போகணும்? தேவையை நிறைவு பண்ணுவதற்கு பொருள் சேர்க்க வேண்டும், தேவையை மீறுவதற்கு பொருள் சேர்க்க வேண்டும். நீங்க இதை ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு 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 அதை செய்திருந்தால் அது மீறவே மீறாது. இங்க மீறவே, தேவையே மீறல அப்படின்னு சொன்னா தேவைக்கும் இருப்புக்கும் இடைவெளி என்ற இடைவெளி என்பதே வராது. அதுதான் கவலை தோன்றும் இடத்தின் மூல தோற்றம். இதுதான் மூல தோற்றம். மகரிஷி கவலை தோன்றும் இடம் இந்த இடைவெளின்னு சொல்லிட்டாரு. இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் என்று இன்னைக்கு நம்ம யோசிச்சிருக்கிறோம். இதே போலதான் எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும். எதிர்பார்ப்பு என்பது வரவே வராது. ஒவ்வொன்றையும் நீங்க அனுபவித்து ரசனையோடு ரசித்து 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 ஒன்றை அனுபவித்து பாருங்கள். அதை அந்த அதனுடைய நீட்சி என்பது வரவே வராது. மனம் எதிர்பார்க்காது, ஆனால் கிடைத்தால் அனுபவிக்கும். அதுக்காக நம்ம இப்படியே இருக்கணுமா சார் அப்படின்னு இல்லை. இந்த இடத்த நீங்க கொஞ்சம் தப்பா புரிஞ்சக்கூடாது. அப்ப நான் இப்படியே சாப்பிட்டு அப்படியே அந்த தேவையில்ல அப்படியே இருந்துக்கணுமா அப்படின்னா, அப்ப அதுக்கு மேல கொஞ்சம் சௌகரியமா அனுபவிக்க வேணாமா இல்லையா அப்படின்னா, இந்த நிலையில் நீங்கள் அனுபவித்தால் அடுத்த நிலைக்கு மனம் ஏங்காது, எதிர்பார்க்காது. ஆனால் கிடைத்தால் வேண்டாம் என்றும் சொல்லாது, அதையும் அனுபவிக்கும். எப்படி அனுபவிக்கும்? முழுமையாக அனுபவிக்கும். நீங்க இப்ப சைக்கிள்ல போறீங்க, சைக்கிள்ல போறத முழுமையாக சைக்கிளை ரசித்து 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 ஓட்டி கொண்டிருந்தால் அதுல நிறைவு வந்துவிடும். உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்ப சைக்கிளோட வாழ்க்கையை நிக்க சொல்றீங்களா? சைக்கிள் ஓட்டுறதோட நிக்க வேண்டாமா? நிக்கணுமா? நான் ஸ்கூட்டர் வாங்கக்கூடாதா? ஸ்கூட்டர் ஓட்டக்கூடாதா? கார் ஓட்டக்கூடாதா? கார்ல போகக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. இல்ல, சைக்கிளை முழுமையாக ரசித்து ஓட்டி கொண்டிருந்தால் எனக்கு அந்த ஸ்கூட்டர் கார் வேணுமேங்கிற ஒரு ஏக்கம் மனதில் இருக்காது. ஆனால் அந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் வரும். கிடைக்கும் பொழுது அந்த ஸ்கூட்டரை எப்படி ஓட்டுவீங்க? அதையும் முழுமையாக ஓட்டுவீர்கள். அப்ப உங்களுக்கு கார் வரும். காரை முழுமையாக ரசித்து அதுல பயணம் பண்ணுவீங்க. ரசித்து பயணம் பண்ணீங்கன்னா அடுத்து இதை விட பெரிய கார் வாங்கணுமேனு எண்ணம் வராது. ஆனால் அதை விட ஒரு நல்ல பெரிய கார் வரும். வந்தால் ரசிப்பீர்கள். எது கிடைக்கிறதோ அதில்
முழுமையாக அதை அனுபவபூர்வமாக, உணர்வு பூர்வமாக, விழிப்புணர்வோடு அந்த அனுபவத்தை ரசித்து அனுபவித்தோம் என்று சொன்னால் அதுக்கு அதுக்கு மனம் ஏங்காது, எதிர்பார்க்காது, தேடாது. ஆனால் கிடைக்கும். அப்படிதாங்க ஓசோக்கு கிடைச்சது. ஓசோ போல ரோல்ஸ் ராய் கார்ல பயணம் பண்ணவங்க உலகத்தில் யாரும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு ரோல்ஸ் ராய் கார். ஆனால் இந்த காரை இவங்கெல்லாம் கொடுக்கணும், நான் அதுல போகணும் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட அவர் நினைச்சது இல்லை. ஆனால் அது வந்தது, பயணம் பண்ணார். ஆனால் அதில் மயங்கவில்லை. அப்ப இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது, இப்படித்தான் இயற்கை இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்துலயும் எல்லா தேவைகள் 3ல எல்லாத்துலயுமே அறகுறையா அனுபவிச்சுட்டு அடுத்தது அப்படின்னு போறோம். ஏன்? அடுத்ததை அனுபவிச்சா நமக்கு முழுமையாக இருக்கும் என்று எதிர்பார்த்து அதுக்கு போறோம். கண்டிப்பாக அதிலும் நிறைவு இருக்காது. நீங்க சாதாரண கார் வாங்கிட்டீங்க, நீ அந்த அந்த கார் வாங்கணுமே நினைச்சு நீங்க வாங்கிட்டீங்க. அந்த கார்லயும் நிச்சயமா நிம்மதி இருக்காது. உங்களுக்கு அந்த நிறைவு இருக்காது. அதுக்கு அடுத்த காருக்கு போகும். இப்படித்தான் போய்கொண்டே இருக்கும். எல்லாமே இப்படிதான். ஒரு வீடு கட்டிட்டீங்க அப்படிங்கிறோம்னா அதுல நிறைவா இருந்தீங்கன்னா அடுத்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனா இதை விட பெருசா கட்டணுமே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெருசா கட்டின வீட்டுல நீங்க நிறைவாக இருக்க முடியாது. இதேதான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு மனைவி, இதை விட இன்னும் அப்படி மனைவி அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வந்தாலும் அதுலயும் நிக்க முடியாது. அதுவும் போய்கொண்டே இருக்கும். ஆனால் எது கிடைக்கிறதோ தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு அதில் முழுமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அடுத்ததுக்கான எதிர்பார்ப்பு என்பது மனதில் இருக்காது. ஆனால் கிடைக்கும் போது அதையும் முழுமையாக அனுபவிக்க முடியும். இது ஒரு பெரிய ரகசியம். இந்த இடத்துலதான் இந்த கவலை தோன்றுவதற்கான மூல காரணம்னு சொல்லும் பொழுது நாம இந்த அளவுக்கு போய் சிந்திக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நாம பொதுவா இந்த கவலையில இந்த அளவுக்கு இந்த டாபிக் நான் பேசுனது இல்லை. இதுல என்னென்ன தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம், எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லும் போது அந்த தேவை எதிர்பார்ப்பு ஏன் தோன்றுகிறது என்று ஆழத்துக்கு உள்ள போய் பார்க்கும்போது இவ்வளவு ரகசியங்கள், தத்துவங்கள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்ற ஒன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இதுல இன்னும் நிறைய ஆழமான தத்துவ ரகசியங்கள் இன்னும் இதுக்குள்ள புதையல் போல் கிடக்கிறது. இவற்றையெல்லாம் நாம இப்ப ஏப்ரல் 3, 4, 5 இருக்கக்கூடிய நேரடி பயிற்சி முழுக்க இப்ப நம்ம பேசணுமே அந்த உணர்வு சார்ந்து அதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கலாக இது மட்டும்தான் இந்த தடவை நேரடி பயிற்சியில் இருக்க போகிறது. அதற்கு ஒரு முன் உதாரணமாகத்தான் இப்ப நம்ம இங்க சிந்தனை செய்கிறோம். இனிமேல் வரக்கூடிய அந்த ரெசிடென்ஸ் பயிற்சி முழுவதும் இந்த அடிப்படையில் இதை பிராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக அனுபவம் செய்யக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். அந்த 3 நாளைக்கு பின்னாடி மாற்றம் நடக்க வேண்டும். ஏன்னா நிறைய பயிற்சி நடத்தின பிறகு வர்றாங்க போறாங்க மீண்டும் அப்படியே புலம்பிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அப்படி போனவங்க எல்லா பேரும் திரும்பி போன் பண்ணி என்கிட்ட பேசும்போது எதற்கு போன் பண்றாங்கன்னு கேட்டோம்னா, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த ஜாதகத்தை பாருங்க அந்த ஜாதகத்தை பாருங்க இப்படின்னு ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்க்கறதுக்கு தான் பேசுறாங்களே ஒழிய, ஆனால் நான் மாறி இப்பொழுது நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு போன் கூட வரல. இப்ப எதுக்காக பேசிக்கொண்டிருக்கிறோம்? இப்ப கூட இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எதுக்கு இவ்வளவு அழுத்தமா பேசி தொண்டையெல்லாம் இப்ப வலிக்கிற அளவுக்கு ஏண்டா பேசுற அப்படின்னு என்னுடைய கான்சியஸ் சொல்லி கொண்டிருக்கிறது. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நீ கவலையா அதுக்கு பேசிக் கொண்டிருக்கிறாய். இதை யாரும் கேட்க போறதில்லை, யாரும் மாற போறதில்லை. எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கான்சியஸ் சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் குருமார்கள் என்ன சொல்லிவிட்டார்கள்? விதைக்க வேண்டியது உன் கடமை, விதைத்து விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்காக விதைத்து விடுகிறோம். ஆக இந்த கவலை தோன்றும் இடம் மூலம் என்று போகும் பொழுது அங்கு ஆழமாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இதை
தொடர்ந்து நாம் பயிற்சியில் சிந்தனை செய்வோம். இன்று இந்த சிந்தனை செய்வதற்கு தூண்டுதலாக இந்த தலைப்பை எடுத்து பேசிய மீராம் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த உரை நன்றிங்க ஐயா. வாழ்க